வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை ப்ரோமோவுக்கு ஒரு ப்ரோமோ வந்திருந்தது. அது இன்னைய ப்ரோமோவோட தான் ரிலேட் ஆகி வந்திருக்கு. இப்போ அந்த ப்ரோமோவை பார்த்தா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே புரியும். ஆர்கிடெக்டை பார்க்கலான்னு என்ஜினியர் சேரனை கூட்டிகிட்டு போய் ராகவ் கிட்ட விட்டுடுறாரு. ராகவ் ரொம்ப நல்லா தான் பிஹேவ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க டக்குன்னு அவர் நிலா சோழனோட ஒய்ஃப்னு சொன்னது ஞாபகம் வர அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சேரன் கிட்ட கேட்க அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணதோட விடாம நடந்த மொத்த கதை, போன கதை, வந்த கதைன்னு அத்தனையும் சொல்லி முடிச்சிடுறாரு ராகவ் கிட்ட. அவ்வளவுதான், எல்லா கதவும் அடப்பட்டுடுச்சுன்னு நினைச்ச ராகவுக்கு சேரன் சொன்னதை வச்சு தனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற தெளிவுக்கு வந்துடுறாரு. நிலா கிட்ட போய், நிலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, என்னடா இது காலையில தான் அந்த திட்டி கழுவி ஊத்திட்டு போனோம், இப்ப வந்து மறுபடியும் பிடிக்கும்னு சொல்றான் அப்படின்னு நிலா கோவமா பாக்குறாங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது தப்பு ராகவ் அப்படின்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல, உன்னோட கல்யாண கதை, அது எப்படி நடந்தது, நீ யாரு என்னங்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே சேரன் சொல்லிட்டாரு அப்படின்னு ராகவ் சொல்ல நிலாவுக்கு கட்டுக்கடங்காம கோபம் வருது. உனக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்லை, அது ஒரு டிராமா கல்யாணம், சோழன் உன்னோட ஹஸ்பண்டே இல்ல அப்படின்னு ராகவ் அடிச்சு சொல்றாரு. சேரன் சொன்னது விழா வாரியா நிலா கிட்ட சொல்றாரு. அது அவங்களுக்கு பிடிக்காம நடந்த கல்யாணம். ஊருக்கு உலகத்துக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்களே தவிர அவங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்ல அப்படின்னு சேரன் சொன்னதை ராகவ் சொல்லிடுறாரு. அடுத்து நிலாவுக்கு ராகவ திட்டுறதுக்கோ ஏதோ சொல்றதுக்கோ வாய்ப்பே இல்ல. கோவமா அங்க இருந்து கிளம்புறாங்க. நிலா நிலா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ராகவ் கூப்பிட்டுட்டே இருக்க நிலா புயல் மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வழக்கம் போல அவங்களோட அன்பு அண்ணன் சேரன் வாமா நிலான்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, சொல்லுங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு நிலா கேட்க பக்கத்துல நிக்கிற சோழனே பயங்கரமா அதிர்ந்து போறாரு. எப்பவுமே நாம மட்டும்தானே திட்டு வாங்கிட்டு இருப்போம் இவகிட்ட, இன்னைக்கு அண்ணன் வாங்குறாருன்னு அவரு சந்தோஷமெல்லாம் படல, அதிர்ச்சியா தான் பார்க்க. பாண்டி பல்லவன் அவங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அண்ணி ஒரு நாள் இப்படி பேச மாட்டாங்களே, இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு எழுந்து நின்று பாக்குறாங்க. சேரனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்பா இவ்வளவு கோவப்படுற, என்ன நடந்துச்சு, அது என் மேல இதுக்கு இவ்வளவு கோவன்ற மாதிரி குழம்பி போய் பாக்குறாரு சேரன். எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா பொறுமையா அனுசரணையா இருந்த சேரன் இதுல அவருக்கே தெரியாம பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டாரு. தம்பியோட வாழ்க்கைய தலைக்குப்புற கவுத்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை மறுநாள் எபிசோட்ல கரெக்டா தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்.